நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் 7 மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் பெருந்தகை குழந்தை வளர்ப்பு பற்றி 10 குறட்பாக்களை கூறுகிறார். அதை எப்படி என்று பார்ப்போம். அதிகாரம் 7 மக்கட்பேறு. 61வது குறட்பாவாக, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இல்லறத்தை ஒரு தவம்போல் இயற்றி அறிவுள்ள மக்களை பெறுவதே பிறர்க்கரிய பேராகும் என்று கூறுகிறார். 62வது குறட்பாவாக, எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். ஒரு நற்பண்புள்ள ஞான குழந்தையை பிள்ளையாக பெற்றால் 7 தலைமுறைக்கு பழியும் பாவமும் அணுகாது என்கிறார். 63வது குறட்பாவாக, தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். குழந்தைகள் நமக்கு சொந்தமான உடைமை. அவர்களை போற்ற வேண்டியது நம் கடமை. அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்களது வினை அவர்களை ஆளுமாறு விடுவதே அறிவுடைமை ஆகும் என்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே என்ற வரிகள் இந்த அதிகாரத்திற்கு பொருத்தமாக இருக்கும். 64வது குறட்பாவாக, அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். குழந்தைகள் தம்முடைய பிஞ்சு கைகளால் துளாவிய உணவு பெற்றோருக்கு அமிழ்தத்தை விட இனிமை தரும் என்று கூறுகிறார். 65வது குறட்பாவாக, மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவள் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. பிள்ளைகளை அன்புடன் தழுவி கொஞ்சுவது உடலுக்கு இன்பம். அவரது மழலை சொற்களை கேட்பதோ செவிக்கு இன்பம் என்கிறார். 66வது குறட்பாவாக, குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழந்தை பேசும் மழலையின் இனிமையை உணராதவர்களே குழல் இசையும் யாழ் இசையும் இனிமையானது என்பவர்களாம். 67வது குறட்பாவாக, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். சான்றோர் பாராட்டும் அறிஞனாக பண்பாளனாக தன்னுடைய மகனை வளர்ப்பதே ஒரு தந்தை தான் வாழும் சமுதாயத்திற்கு செய்யும் தலையாய நன்மையாகும் என்கிறார். 68வது குறட்பாவாக, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை விட தம் குழந்தைகள் அறிவில் மேம்பட்டவராய் திகழ்வதே சமுதாயத்திற்கு இனிமை தரும் என்கிறார். 69வது குறட்பாவாக, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் மகனை சான்றோன் என பிறர் பாராட்ட கேட்ட அன்னை அவனை பெற்ற நேரத்தில் அடைந்த மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வார்களாம். 70வது குறட்பாவாக, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். இவனை மகனாய் பெற இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ
என்று பிறர் பாராட்டும் சிறப்பை தன் தந்தைக்கு வழங்குவதே ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்யும் தலையாய நன்மையாகும் என்று கூறுகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும், திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும், திருக்குறள் படித்தால் மனமாசு ஒழியும், திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை எய்தலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.